தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் 43வது மாநில மாநாடு கன்னியாகுமரியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தமிழக அரசியலில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் தலைமையில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் மக்களின் கோரிக்கைகளை கேட்டு மக்களோடு மக்களாக மக்களாட்சி புரிய வேண்டும் என்று விஜய் அவர்களை வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் தமிழக வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்கள் வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக நாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னவென்றால், நாம் அனைவரும் சுதேசி பொருள்களையே பயன்படுத்த வேண்டும். சுதேசி பொருள்களை பயன்படுத்தினால்தான் நம் நாட்டு சுதேசி வணிகம் வளர்ந்தால் இந்தியா பொருளாதாரத்தில் தற்சார்பு பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் விவசாயத்தில் மரபணு மாற்ற விதைகளை தடை செய்து பாரம்பரிய விவசாயத்தை ஊக்குவித்து தமிழக மக்களையும் இந்திய மக்களையும் நோய் நொடி இல்லாமல் வாழ வழி செய்ய வேண்டும் என்று ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கிறோம். வெளிநாட்டு பொருட்கள் அதிக அளவுல இங்க வந்து இருக்கு. இதனால நம்ம விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உலக வர்த்தக ஒப்பந்தத்துல 1991 உலக வர்த்தக ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த உலக வர்த்தக ஒப்பந்தத்தின் சரத்துப்படி அதை நாம் முற்றிலுமாக அரசால் தடை செய்ய முடியாது. அரசு அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. நாம் மக்கள் தான் புரிந்து கொண்டு நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும். நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கோம். அதை அரசுக்கு அனுப்பி வைப்போம். ஜிஎஸ்டி அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி வரிங்கிறத விலக்கணுங்கிறதுக்காகவும், பழைய பொருள்களுக்கு பழைய இரும்புக்கும் புது இரும்புக்கும் 18% வரி இருக்கு, அதை பழைய இரும்புக்கு 5% வரியா குறைக்கணும்னு நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கோம். தீர்மான காப்பிட்டாங்க. வணிகர்கள் படக்கூடிய சிரமங்கள் இப்ப அதிக அளவுல ஒவ்வொரு இடத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய வணிகர்கள் அதுக்கு எவ்வளவு குரல் கொடுத்து அரசாங்கம் அதற்கு என்ன இல்ல, வணிகர்கள் பாதிக்கிறாங்கன்னா ரவுடிகளால பாதிக்கப்படுறாங்க. இல்ல ரவுடிகளால பாதிக்கப்படுறாங்க. ஆங்காங்கே நாங்க காவல் நிலையம் மூலம் தொடர்பு கொண்டு புகார் கொடுக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு சில இடத்தில் குற்றவாளிகள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூடிய விரைவில் மாட்டுவார்கள். தீர்மானத்தை கொடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றலைன்னா தானே போராட்டம் அறிவிக்க முடியும். தீர்மானம் கொடுக்கும் போதே போராட்டம் அறிவிச்சா நல்லா இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானம் மரபணு மாற்றம், சுதேசி வணிகத்தை தான் முன்னிறுத்தி போட்டோம்.